ஆமா பெரிய சமாச்சாரம்மா. அதனால அப்படி வணக்கம்னு சொல்றேன். ஆமா எப்படி ஆமா வணக்கம்னு சொல்லிருக்கிறியே. தமிழ்நாட்டுடைய உன்னை எல்லாரத்துல இருக்கக்கூடிய மனை மக்கள் எல்லாம் சுக சாமரமா இருக்க வேண்டும். எங்க அம்மா சாமமா இருக்கிறது. ஏன் வீட்டுக்காரி போய் 2 மாசம் ஆகுது மாமியா வீட்டுக்கு இருக்கிறது. ஏய் குழந்தை பிறந்திருக்கு போயிருக்கிறாங்க. குழந்தை பிறந்தா அது அவங்க வீட்டுக்கு போயிடணுமா? ஆமா அதனால இருந்தாலும் தேவர்கள் தேவர் சபை இல்லையா என்ற நாளிலே இந்த மாபெரும் மக்கள் சபை இந்த மாபெரும் மக்கள் சபையில வந்திருக்குமே என்னோட பேர் என்ன எந்த நாட்டுக்கு சேர்ந்தவங்க எனக்கு சொல்லணும்ல ராமலிங்க செட்டி இருக்கும் ராணி அம்மா இருக்க பிறந்த என்னோட பேரு நற்குணி சேகரி நல்ல தங்கன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா அப்படி நற்குணி சேகரி நல்ல தங்கன்னு சொல்லி விட்டேன். ஏன் வந்து எதனால எந்த காரணத்து மட்டும் ஏதோ காரணமாக மன்னவர் வரம்படி திரு மன்னர் ஓடி ஓடி சென்று பார்க்கலாம்ல அவட்டுவேன்.
எனவே திவ்ய பொறுப்பாத கமலங்களை பன்னிரால் கால் கல்வி பட்டாடைகள் துடைத்து மலர்ந்து போய் மாலையாகவும் மலராத போய் காம்பனியின் பாத்திரத்தில் குட்டி அநேக ஒன்று செய்திருக்கிறாய். நீ எப்படி இருக்க வேண்டும்? அருமதேவி படித்தபடியால் என்றென்றைக்கு சுகமாக இருப்பாய் எழுதுரு தேவி. முகமாகப்பட்டது ஏன் இப்படி நிராயுத பாடி ஆடிக்கிறேன்? ஆமாங்க, சுவாமி இருக்கு. என்ன கண்ண சுவாமி?
என்று அல்லப்படலாவோ சங்கட்டமாகப்பட்டது மனவேதனை மனசேதனை சொல்லக்கூடிய வார்த்தை என்னங்க சுவாமி நம்மளுக்கு பணி கண்ணிய பன்னெண்டு வருவாரு திருமணமாகி 41 வருஷ காலமாகிவிட்டது. நாமளும் சீரு சிறப்பமாக வாழ்ந்து வந்தோம். இந்த 12 வருஷ காலமாக நம் நாட்டிலே மழை இல்லை, உண்ண உணவு இல்லை, குடிப்பதற்கு தண்ணி இல்லை. குடிமக்கள் எல்லாம் இந்த நாட்டை விட்டு அடுத்த ஆமா இந்த குடிமக்கள் எல்லாம் நாட்டை விட்டு அடுத்த நாடு போயிட்டு சொன்னார்கள். அதனால என்ன செய்ய தெரியுமா, அந்த தங்கள் நம்ம நாட்டிடத்திலே காசுமாயிருக்கிற குடிமக்கள் அந்த நாட்டை விட்டு அடுத்த நாடு போயின்னு சொன்னார்கள். நம்மளை போல அடுத்த ஒரு அரசன் இருப்பான், குடிமக்களை காக்காத அரசன் இருந்து நாட்டில் என்ன பிரயோஜனம் என்று சொல்லி என்னுடைய மயிலை கிழித்து நான் வாரி அவங்களுக்கு தானமா கொடுத்து விட்டு, தங்கமணி பூசணத்தை நான் கலைச்சு கொடுத்து விட்டு, இன்னும் தங்க நகல் எல்லாம் தானமாக கொடுத்து விட்டு, வைர நகல் எல்லாம் வாரி வாரி கொடுத்து விட்டு, அதனால் தான் இந்த அலங்கோலம். நாட்டு ஒரு மன்னனை இருந்து நாட்டு குடிமக்களுக்கு ஆதரிக்கக்கூடிய கடமை நம்மளுது. அது மட்டும் இல்ல
தேவி ஆமா. என்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை அடைத்து நான் கொடுத்து விட்டு ஆமா. ஒரு வாயில்லாத பெண் இருக்கிறார் பாவம். இன்னும் சில பொருள்கள் கேட்டு இருக்கிற இடத்தில் இருந்த பொருளை நான் கொடுத்து விட்டு இருந்தாலும் உன்னிடத்தில் இருக்கிற பொருளை அந்த ஊம பெண்ணுக்கு கொடுக்கதான் வரவழைத்தேன் சாமி. இருந்தாலும் ஒரு குடும்பசாலை பெண்கள் ஆண்களை இருந்தாலும் கணவருக்கு ஒரு கஷ்டம் இருந்தா மனைவி பங்கெடுக்க வேண்டும். உண்மைதான். மனைவிக்கு ஒரு துன்பம் இருந்தா கணவர் பங்கெடுக்க வேண்டும். கணவர் பங்கெடுக்க வேண்டும். ஆமா. உனக்கு இல்லாத மனக்கருத்து சுவாமி. அப்படியா? அவட்டுக்கு சுவாமி. ஆகட்டும். அவனுக்கு அவருடைய மகளுக்கு திருமணமாக வேண்டுமா? கொஞ்சம் பொன் பொருள் வேண்டும் கேட்டிருக்கிறார். பெண்களுக்கு அடிவேடி நிறைய கேட்கிறாள். கலெக்ட் கொடுத்து அப்படியா? பேசுறீங்க ஓம கூய பேசுறீங்க. கோல கோழி கூட்டு போனோம். பாப்பா வேணுமா? நாங்க வந்துட்டோம், நீ பாப்பா கிட்ட போ. ஓமியா நாளி பரவாயில்ல போடுது. நல்லா இருக்கு பரவாயில்ல. நல்லா இருக்கு. ஏய் பாபா லவ் பண்ணல நம்ம ரெண்டு பேரும். பாபா பாபா அப்படி பண்ணா போலாமா? பார்த்தியா? ஓய் என்ன பண்ற? ராஜா லவ் பண்ணல. ஏய் பையா பாபா பாபா ஏய் மாமா தோல் குஜா பாபாளுக்கு புள்ள கொடுக்கணுமா? ஐயா டேய் அது என்ன சொல்லுது பாத்தியாடா? அப்படி லவ் பண்ணா அது என்ன சொல்லுது பாத்தியா? அப்படி பண்றதா இருந்தா நீ கீழக்கணுமா அதுதான் மேலக்குமா? அப்படியா? பரவாயில்லையா? குருவாசாயிரம் பண்ணினே பேசிட்டு போறேன் நான். போடா ஒரு நிமிஷம் இராமா ஒரு நிமிஷம். உமா பாபா உமா கூயா கம்முனு. ஏய் இங்க பாரு, இவளை நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ பண்ணிக்கலவ. ராஜேஸ்வர மலைக்கு போயின்ங்கறியா? போன உடனே மூலஸ்தானம் பாத்துருவ. ஆனா இவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் வச்சுக்க, இவ மூலஸ்தானம் பாக்கணும்னா 6 மாசம் ஆகும்டா. 6 மாசம் பாபா என்னடா கண்ணில்ற கொஞ்சம் என்னடா பாபா அடி அம்மா கம்முனு. ஐயோ ஏமா காவடி போட்டு தூக்கு உள்ள மண்ணு போட்டு பார்க்கலாம். ஏய் அடி வாடா நீ இத மாசமாக்க மாட்டேங்குது. நீங்க அத்தனை பொருள் குடிக்கறமே பட்டி சுரிபி.
எல்லாமே தானமாக தந்திருக்கிறேன். போயிட்டோமா எங்க அம்மா சாப்பாடு கழிச்சு வாங்குறா? பால் குடிச்சிட்டு தேவி பாத்தீங்களா உன்னிடத்திலிருந்து நிறைய ஊம பெண்ணை கொடுத்து விட்டான். சரி கண்ணே, கணவன் வார்த்தையை மதித்து கொடுத்து விட்டா சந்தோஷம். நம்ம ஆடை வியாபாரம் எல்லாம் தங்க எங்க தவிட்டுக்கு மாத்திட்டு பொண்ணு எங்க பொட்டுக்கு மாத்திட்டு பொட்டுக்கு மாறி உண்டு தானமாக தந்தி விட்டு இருந்த நகையெல்லாம் தானமாக கொடுத்து விட்டோம். ஆமா, நம்ம எப்படி படிப்பது, எப்படி வாழ்வது, நம்ம எல்லாரும் குழந்தைகளை எப்படி காப்பாற்றுவது? நம்மிடத்துல பொன் பொருளெல்லாம் போய்விட்டது என்று வருத்தப்படுகிறாயா? கண்ணே, பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், கொண்டவன் கெட்டி இருந்தால் குப்பை ஏறி சண்டை செய்யலாம் சொல்லி இருக்கிறார். நான் இருக்கிறேன் தேவி. எப்படி தெரியுமா? அந்த காட்டு நல்லா சோமையாக நம்ம கட்டிடுவோம். காட்டு வேற கோடி நம்ம கட்டிடுவோம். அந்த வெறுகையோ அடி பஞ்சமோ வந்ததே மக்களை எப்படி காப்பாற்றுவதில் வருத்தப்பட வேண்டாம். நாம் 2 பேரும் நேரா காட்டுக்கு செல்லலாம். காஞ்சி விறகு ஒடித்து சுமையாக கட்டி தூக்கிட்டு வந்து பட்டணம் சென்று விறகோ என்ற விலை மாறி நம்ம வேந்தர்களை பட்டணம் இருக்கிறவே இந்த காடகம் வழி ஒரு நாளா போனது கிடையாது. கண்ணே நல்ல தங்கா
எடுத்து வாரும் கண்ணே. இந்த வேர்முடி கூந்தலாம் விறகு செமந்தி. ஆமா, நான் விரவனை கொண்டு போய் இந்த பாவி நல்ல தங்க. உண்மைதான். நான் பட்டணத்து ராணியா இருந்து சுவாமி. ஆமா, நீங்க ராஜாவே இருந்து சுவாமி. ஆமா கண்ணே. நான் ஒரு நாள நம்ம காட்டு வாசலை விட்டு நான் நாட்டுக்கு போனதில்லை. கானகத்துக்கு கானகம் சென்றதே இல்லை. நான் எப்படி நான் வேர்படி கொண்டு விறகு செமந்தி. உண்மைதான். என் மக்களா வளைக்கணும் சுவாமி. ஏழை கொள்ளைய வறுமையா பஞ்சமா பட்டிய நானே நம்ம குழந்தை வளர்க்க முடியுமா நாதா? நல்ல தங்கா, சரி, நீ கோட்டையில இருந்தவள், நடந்ததே இல்லை, அதனால காட்டுக்கு நான் நடக்க முடியாதவள் சொல்கிற தேவி. வீடு இருந்தால் ஒரு வாசக்கால் இருக்கும், வீட்டு சுற்றி வேலி இருக்கும் பாதுகாப்புக்காக. அதனால நீ காட்டுக்கு நடக்க முடியாது தேவி. இருந்தாலும் தேவி இந்த ஊரை சுத்தி வேலி இருக்கிறது. வேலியிலேயே காஞ்சி பிள்ளை இருக்கிறது. கையை விட்டு அந்த காஞ்சி பிள்ளை பிடிக்கிற சுமையாக கட்டி பட்டணத்தை எடுத்துக்கொண்டு பில்லோ பில்லோ என்று விட்டு அதுல ஒரு பணத்தை வாங்கி நம்ம பிள்ளைகளை காப்பாற்றலாம். பாவி நல்ல தங்க நறுக்கணும் சேகரி. நான் பிள்ளை கொண்டு போய் பட்டணத்துல விலை மாத்தி என் மக்களை வளர்க்கணும்னா அது எத்தனை நாளைக்கு சுவாமி பிள்ளை எடுத்து நான் பழிப்பேன் சுவாமி. பெரியவர்கள் சொல்வார்கள், தானம் செய்தாலும் தனக்கு வச்சுதான் தானத்தை செய்யணும். எல்லோரும் தானத்தை செய்து விட்டு நம்ம பிள்ளைகளை காப்பாற்ற வழி இல்லை. நான் பிள்ளை இருக்கவும் முடியாது, விறகு முடியாது சொல்கிறாயே தேவி. ஒரு வேலை செய்யலாமா? இந்த குடிமக்கள் செய்கிறார்களே, நம்ம கூலி நல்ல வேலைகள் செய்ய நம்ம குழந்தைகளை கூலி வேலைகள் செய்து நம்ம குழந்தைய காப்பாற்றுவாய்.
சேர்ந்த நாமளும் இவர் எப்படி கூலி வேலை செய்யறாங்களோ அதே பிறகு நம்ம கூட போய் வேலை செய்யலாம். ஏன்னா நான் ஒரு ராஜாணி ராணி இருந்தாலும் நம்மளுக்கு வேலை அதிகமா வைக்க மாட்டாங்க. கூட்டத்தோட்டு கூட சேர்ந்து கூலி வேலை செய்து நம்ம குழந்தை காப்பதெல்லாம் கண்ணு. ஆமா தேவி. மன்னந்த குங்கமா எடவ கை கூலி வேலை செஞ்சு அது எத்தனை நாளைக்கு கூலி வேலை செஞ்சு என் மக்களா வளர்க்கணும்னா தேவி வெல்ல முடியாது. கூலி வேலை செஞ்சானா ஒரு வேலை இப்படி செய்யலாமா? நீ ஒரு ராணியா இருக்கிற, நான் எப்படி போய் குடிமக்களோடு சேர்ந்து நான் கூலி வேலை செய்வது என்று வருத்தப்படுகிறாயா தேவி? கூலி வேலையும் வேண்டாம், இன்னொரு வார்த்தை சொல்கிறேன். ஊருக்கு ஒரு ஏரி இருக்கும், ஊருனா ஒரு ஏரி இருக்கும். அந்த ஏரி எனக்கு பஞ்சம் வந்து விட்டதா? நாட்டுல மழை இல்லையப்பா. பாக்குறதுக்காக இந்த மாதிரி அந்த ஏரியில ஆடு மாடெல்லாம் மேய்ச்சி சாணி போடும். யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த சாணி எடுத்து தட்டையா தட்டி காய வைத்து அத பட்டணம் எடுத்து கொண்டு போய் ₹1 5 4 2 கூட வித்து அந்த சாணி காஞ்சி சாணியை வித்து நம்ம பிள்ளைகளை சந்தோஷம் வளர்க்கலாம். பயப்படா தேவி. மன்னந்த சந்தானா பூசங்கை இந்த சாரி தட்டி நம்ம எப்படி எத்தனை நாளைக்கு அது துன்பப்பட்டு அது முடியாதுன்னு சொல்றேன். அது முடியுமா? இந்த பாவி நல்ல தங்க நற்குணி சேகரிக்கி தொழில் அடக்கமா சுவாமி. தேவி நானும் விறகு எடுக்கலாம்னு சொன்னா அது வேணான்ட்டேன். பில்லறுத்து விற்கலாம் அது வேணான்ட்டேன். கூலி வேலை செய்யலாம் அது வேணான்னு சொல்லிப்பட்டேன். சாணியை தட்டி நம்ம எருமுட்டை செய்து கொண்டு போய் விற்கலாம் அது வேணான்ட்டேன். எனக்கு தெரிந்ததை நான் சொல்லிவிட்டேன். பிள்ளைய வளர்ப்பதற்கு உனக்கு ஏதாவது தெரிந்திருந்தா அந்த வழியை சொல்லு, நான் அதை ஒத்துக்கொள்கிறேன் தேவி. தேவி அப்படி நம்மளுடைய குழந்தை உள்ள வறுமையா பஞ்சமா பட்டினியும் போக்குறமாண்ணா வழி இருக்கின்றது சுவாமி. என்ன வழியை சொல்லு தேவி. நலவா இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். சீக்கிரம் சொல் பார்க்கலாம். சாமி தேவி
தாலியிட்டு நான் போதானோ மாதா வீடு போனதில்லை. நான் தாலியிட்டு நாள் முதல் என்னோட தாய் விட்டு அரண்மனை போனதில்லை. உண்மைதான். என்னைக்கா வராத நாத்தான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். என் அண்ணி தாய்க்கு மேலான என் அண்ணன் இருக்கிற அலங்காரி இருக்கிற போல கவனிப்பாங்க. அப்படியா? என் அண்ணன் இருக்கிற கூட பிறகு சகோதரர் நல்ல இருக்கிறார் போல கவனிப்பீங்க என்னவே சுவாமி. கண்ணீர் அல்ல தங்கா சாமி. உன் அண்ணன் விட தாய், அதாவது மாலையிட்ட நாள் முதல்ல மாதா விட போறத சொல்றியே, எனக்கு நீ தாயாகவும் உனக்கு நான் தந்தையாகவும் நான் ஒற்றுமையாக இருந்து வாழ்ந்து வந்தோம். உனக்கு நான் ஒரு குறையும் வைக்கல, அதனால ஒரு தாய் விட நீ மறந்து விட்ட. இப்ப கஷ்டம் வந்த பிறகு தாய் விடு போயின்னு சொல்லிடுற தேவி. அடிய போக வேண்டாம். மாதா வீடு போனதில்லை. காலையிட்ட நாள் முதல்ல தாய் வீடு நான் பார்த்ததே இல்லை. என் 7 பிள்ளைகளை அழைத்து கொண்டு தாய் வீடு போகிறேன் என்று சொல்கிறாயே கண்ணி. தேவி, நாம் ஆண்டிருந்த சீமையிலே ஆண்டிட்டாலும் நம்ம தோஷம் இல்லை கண்ணி. அது மட்டுமா தேவி, உன் தாயாரு உன்னை தரம் பார்த்து
செல்லத்துறை வளர்த்திருப்பான் ஆமா. வாவென்று உன்னை அழைத்திருப்பாள், வண்ணப்பாய் போட்டிருப்பான். சாமி தேவி அது மட்டுமா உன் தாயத்து போன பின் உன் சீரத்து போய்விட்டது. ஒருவேளை உன் தாய் இருந்திருது, உன் தாய் செத்த பின்னால ஆமா. உன் தகுப்பினார் உன் தந்தையாரோ சீரும் உண்டு உன் தந்தையார் போன பின்னே ஒருவேளை தாய் இருந்திருந்தால் கூட நம்மளுக்கு வீட்டுல வைத்தியல்னா கூட சரி, அடுத்த விடத்திலே போய் பிச்சை எடுத்தாவது வந்து அடுத்து உனக்கு முந்தாணி போட்டாவது பிள்ளை உன்னை தாய் மகளை பார்த்திருப்பான். உன் தாய் இறந்து விட்டான். ஒரு வேளை உன் தந்தையார் இருந்த ஒரு சீருண்டு சிறப்பும் உண்டு. உன் தந்தையார் போன பின் போன வாவென்று அழைப்பார்கள் தேவி. அது மட்டுமா ஒரு வீட்டுல எப்படி தெரியுமா தேவி, அந்த வாழ்ந்தமாக வந்தாலே கண்ணே வண்ணம்மா எங்க போனாருண்டு கண்ணே வாழ்ந்தவன வந்தாலே கண்ணேக வண்ணம்மாய் போடுவாருண்டு அழைப்பாங்க, வண்ணப்பாய் போடுவாங்க. கெட்ட மகன் வந்தா நம்ம கிழிஞ்சி பாய் கூட போட மாட்டோம். காரணம் என்னன்னாக்கா ஒரு தாய் இருக்கிறாள், எங்க அம்மா இருக்கட்டும், அக்கா தங்கச்சில இருக்கட்டும், ரெண்டு பொட்டை பிள்ளை பிறந்துருது. ஒரு புள்ளிய பட்டணத்தை பார்த்து கொடுத்துருவாங்க, படிச்சுக்கு பார்த்து கொடுத்துருவாங்க, வேலை இருக்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு கூலி ஆளுக்கு கொடுத்துருவாங்க. இந்த கூலிக்கார மட்டும் புளியும் போனாங்க, ஆனா போடா இதை கூல தண்ணி குடுறா அப்படின்னு சொல்லி போய் தனியாக உட்கார வச்சிருவாங்க. இந்த பட்டணத்துல விட்டு பாருங்க மகன், ஆஹா எங்க மகன் பட்டணத்துல பேர வந்துருக்கிறான் அப்படி என்ன பண்ணாத உபசாரம் எல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி வாழ்ந்த மகன் வந்தா நம்மளுக்கு வண்ணப்பாய் போடுவாங்க. நம்ம கெட்டு மகன் போனா கிழிஞ்சி பாய் போட மாட்டாங்க. உங்க அம்மா இருந்தா பாத்திர போட யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு. தேவி தாயை போல கவனிக்கிறதுக்கு அலங்காரியா நாட்டு இருக்கிற தந்தை போல கவனிக்கிறதுக்கு என் அண்ணன் நல்லா இருக்கிறேன். ஆமா ஆமா எனக்கு என்ன, எனக்கு தாய் இல்லாத குறைய எனக்கு. தேவி உன் அண்ணன் பாப்பானா? தேவி உனக்கு
வித்தியாசம். எப்படியா தங்கச்சி ஒரு கஷ்டம் வந்து விட்டால் என்று சொன்னால் அவன் எங்காவது கூலி வேலை செய்து கூட தங்கச்சியை பாப்பான். ஆனா அவங்க அண்ணி எப்பேற்பட தெரியும், அவ பார்க்க மாட்டான். என்னன்னா அண்ணி இரவல், அண்ணன் தான் சொந்தம். போக வேண்டாம் கண்ணி வார்த்தை கேளு சுவாமி. தேவி என்னை கவனிச்சாலும் சரி, கவனிக்க விட்டாலும் சரி. அப்படியா? ராத்திரா வந்திருக்கிறேன் நம்ம வீட்டு தேடி என் பிள்ளைகள் குழந்தைகளை தூக்கிட்டு வந்திருக்கிறேன். பார்த்து அப்படியா? என்னை அடிக்காம என்ன சிறுத்தவன் பண்ணி எனக்கு பார்த்து கொடுக்கணும். சரியா? ஒரு பெண்ணா பிறகு அப்ப கூட ஆசை இல்லையா, பாசம் இல்லையா? ஒரு நாளா 2 நாள் 42 வருஷம் திருமணம் ஆகி உண்மைதான் என் மக்களையும் பெற்று வளர்த்திருக்கிறேன். உண்மைதான். நான் ஒரு நாளா தாய் வீடு போனது கிடையாது சாமி. போய்தான் ஆக வேண்டும். தாய் வீட்டு அரண்மனை எப்படி இருக்கின்றது, ஒரு பாசம் இல்லையா? தேவி எனக்கு ஆசை இல்லையா, பண்ணா பறிக்கலையா? கண்ணியே நல்ல தங்கா, நான் எத்தானையோ உனக்கு சொன்னா போதே. எத்தனையோ உனக்கு சொல்லி பார்த்தேன், என் வார்த்தை நீ கேட்கவில்லை. விதியை வெல்ல வேதனாலும் முடியாது தேவி. சரி, நீ ஒரே பிடிவாதமாக நான் தாய் வீடு போய் சொல்லுகிறாய். பிள்ளைகளும் நீ என்ன அரச சபைக்கு போய் விடுகிறாய். பிள்ளைகள் பசியோ பசியோ என்று என்னைதான் வஞ்சிக்கிறார்கள். சரி, இருந்தா இருக்கட்டும். உன் வார்த்தை பிரகாரமே நான் தாய் வீட்டுக்கு அனுப்புகிறேன். ஆனா ஒரு வார்த்தை, என் பிள்ளைகள் அழைத்து நான் கேட்கிறேன். பிள்ளைகள் என் தாத்தா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் அனுப்பி விடுகிறேன். இல்லை விட்டால் அனுப்ப மாட்டான் தேவி. அப்படி என்றால் என் பிள்ளைகள் அழைத்தவன அவர்களை கேட்க வேண்டும். ஆகட்டும்.
குழந்தை வறுமையை பார்த்தீர்களா சாமி? கூட்டி வந்திருக்கிறீர்கள் சாமி. இந்த மானாமதுரையிலே நம்ம சிறப்பாக ஆண்டு வந்த தேவி 3 பெண் பிள்ளைகளை 4 ஆண் சிங்கத்தை நம்ம பெற்று சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம். நம்மளுக்கு 12 வருஷ காலம் மழை இல்லாமல் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. இந்த பஞ்சத்தை தீர்ப்பதற்காக தாய் வீடு போய்கள் சொல்கிறாய் என் தேவி. எழுதிரு, என் பிள்ளைகளை நான் கேட்டு பார்க்கிறேன். கண்ணே நினைச்சாங்களா? உன் தாயோ ஒரு பிடிவாதமாக என் தாய் வீடு நான் போகிறேன், மாலையிட்ட நாள் முதல் மாதா வீடு பார்த்ததில்லை, தாலியிட்ட நாள் முதல் தாய் வீடு போனதில்லை அப்படின்னு ஒரே பிடிவாதமாக பஞ்சத்தை போக்குவதற்காக மானாமதுரை சொல்லப்பட்ட தென்காட்சி மாப்பிடி பட்டம் வடக்காட்சி போகிறாளா? அதனால தாயோடு நீங்களும் போகிறீர்களா, இல்ல இங்கே இருந்து காலம் கழிக்கலாமா? குடிமக்களோடு குடிமக்கள் நாமளும் இங்கே இருக்கலாமா? கண்ணே ஆனால் கண்ணே என் தாய் மாமா வீடு பார்த்ததே இல்லை. சென்று வருகிறேன் தந்தை. உங்க பாட்டி வீடு நீயும் போகணும். பாட்டி வீடு பார்க்கல தந்தை. பண்ணி 10 அடி குட்டி 16 அடி என்று தெரியும். ஆமாங்க, பண்ணி 10 அடி குட்டி 16 அடி சொன்ன சரியா போச்சு பச்சா. என் மனைவி சொன்ன பிரகாரம் இப்ப என் மனைவியாகிய நல்லந்தங்கா தாய் வீட்டுக்கு போயிட்டு சொன்ன உடனே பிள்ளைகளை நான் பிறந்த உடனே பாட்டில பார்த்ததில்ல. தாய் மாமா வீட்டுக்கு நான் போன ஒரே பிடிவமா இருக்கிறது. அனுப்பிடலாமா? சரி, பசி பசி என்று தவிக்கிறார்கள். இந்த கண் கோரத்தை நம்மளும் கண்ணால பார்க்க முடியல தேவி. அப்படி என்றால் சரி, என் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு நீ இதுக்கு போறீங்க, வடக்காட்சி போகிறீங்க. அப்படி என்றால் மாலையிட்டு நாள் முதல்ல உனக்கு மாதம் அப்படி தெரியல. இங்க வந்து 41 வருஷம் காலமலாம இருந்துட்டோம். உனக்கு வீடு தெரியாது, வழி தெரியாது. அப்படியா? ஆகட்டும். காலையில காசு கூட்டு போயிடலாம். வீட்டு வீட்டு கடாவசல தாண்டும் போது அந்த பூனையாகப்பட்டது குறுக்க போனது. சரி, நாம வளர்த்த பூனை தானே, அது எங்கேயோ போகிறது நான் சொல்லிவிட்டு தாண்டி வீதிக்கு வரும்போது வாழாத வாழ்குமாரி, அதாவது முண்டசியானவன் வரைவோட்டு நெருப்பிடித்துக் கொண்டு நம்ம எதிர வருகிறான். அதனால இது ஆதாரம் செய்யணும், போக வேண்டாங்க.
எனக்கு அந்த சைடுமே தெரியாது. இது ஒரு சைடுவே இல்ல. நாம எப்படி விறகு வித்து நம்ம கஞ்சி ஊத்தலாம் பிள்ளைகளுக்கு சொன்னோமோ அதே மாதிரி பொழுதுக்கும் வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் வந்து நெருப்பு எடுத்து தான் குழந்தைகளுக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்தாங்க. அது குற்றமே கிடையாது சுவாமி. அப்படியா? சில தூரம் நடக்க போலாம். தேவி அப்படியா? அப்ப வாங்கலா என்ன கால அட வரிசையாக அதை விட்டு வீதிக்கு வந்த உடனே பறை ஓட்டு நெருப்படுத்த புண்டு சேரவள் தலைமையில முக்கால போட்டு நெருப்படுத்தின வர மூணாவது வரும்போது என்மையாட்டு செக்கான் அதாவது பிராமண பட்டப்பட்ட நாமத்தை போட்டுக்கொண்டு தலைமையில கொடுத்த எண்ணெய் கொடுத்த வச்சு என்னையோ என்ன என்று விலை கூறி வருகிறான். இதை பாப்பான் மொட்டையை பார்த்து விட்டு போனால் ஏதாவது ஒரு ஆபத்து ஒரு வேண்டாம் கண்ணு. ஆமா கண்ணு. இவன் ஊர் ஊர போய் என்ன வித்து அதுல ஒரு பணத்தை வைத்துக் கொண்டு குழந்தை குட்டியை வளர்க்கிறாங்க. அது குற்றமே கிடையாது சாமி. அப்படியா? சில தூரம் நடக்க போலாம். சைவம் வருகிறது தேவி. அந்த விறகெடுக்கும் அவன் விறகு நல்லா தலையில் வைத்து கண்ணே விறகு தலையில் வைத்து
பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க நாடகத்திலே எங்க இருந்தாலும் சரி ஆமா ஒண்டி பழத்தை அறுக்கக்கூடாது, ஒண்டி பூவை பறிக்க கூடாது, ஒத்தக்கட்டை கண்டுவிட்டு தரம் போகக்கூடாது, போகக்கூடாது. இவ்வளோ ஒத்தக்கட்டு விறகு தலைமையில் வைத்து விறகு வரான். அதனால இதனால விபரீதம் வர வேண்டாம் தேவி. நம்மள மக்களை வளர்க்கறதுக்காக நம்ம விறகு எடுத்து சென்றோம் சுவாமி. ஆமா, அதே போலதான் அவங்க தொழில் அந்த மாதிரி செய்யறாங்க. குழந்தை வளர்க்கறதுக்காக ஒரு செயல் இல்லையா? சரி, அப்படி என்றால் இப்ப நாட்டை விட்டு காட்டு பக்கம் வந்து விட்டோம். இப்ப இந்த வழியை நான் காமிக்கிறேன், போயிட்டு வரீங்களா? ஆகட்டும். வா தேவி, வா வா சீக்கிரம். அப்பா வாங்க இந்த காட்டு பக்கம் வந்த உடனே சாரை சொல்ற பாரு போது செம்புத்தான் கோட்டான் கூவுது, குத்து அடி என்று கோட்டான் கூவுது, அத்தி நகரை சுத்த இந்த காசி நகரை சுத்தி ஒரியான் சொல்ல பாம்பு கத்துது தேவி. இது ஆகாத சேரம் போக வேண்டாம் சாமி. எனக்கு சைனம் என்று சொல்லி பயணத்தை எடுத்து சாமி. எனக்கு போய்தான் ஆக வேண்டுமா கண்ணே? இத்தனையும் சைனத்தை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லுறேன் தேவி. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன் தேவி, நான் எத்தான் ஐயோ சொன்ன போது என்ன நடக்குமோ? மதினா போறே கண்டதுண்டா பெண்ணை நான் எத்தனையோ வாழக்கூடிய வரிகள் எல்லாம் சொல்லி வந்தேன். என் பேச்சுக்கு எதிர் பேசி தாய் வீடு போய் சொல்கிறாயே தேவி, எத்தனையோ சயனமெல்லாம் ஆயிருக்கிறது. அதையும் என் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகிறான். என் 7 பிள்ளைகளிலே ஒரு பிள்ளை சேதமானாலும் சரி, நான் நீயா பறந்து வந்து உன்னை இருதுண்டா செய்திருவேன், காகமா பறந்து வந்து உன்னை கண்டதுரை செய்திருவேன். 7 பிள்ளை ஒண்ணு குறைந்தால் கூட கோட்டை வந்து நேரக்கூடாது தேவி. இது மக்கள் சாதாரண மாலை வந்து நடிகாது. உண்மைதான். என் குழந்தை சாதாரண கோட்டை வந்து நடிகாது. உண்மைதான்.
ஏழை மக்களை கூட்டிட்டு நான் கானகமணி போகிற நேரத்துல ஆமா எனக்கு நல்ல வார்த்தை, எனக்கு பரிமாண வார்த்தை சொல்லி நீ போயிட்டு வா நல்லா தங்கன்னு சொல்லினாரு. ஆகட்டும். ஏழை குழந்தை ஒரு குழந்தை சார் என் குவாட்டு வந்து நுழையாத நுழையக்கூடாது. நான் பறந்து பண்ண உன்னை இருத்துண்டு ஆக்கிடுவேன் நல்லா தங்கன்னு சொல்றீங்க. நான் இத்தனை சொல்லான்னு காதலை கேட்டுட்டு என் தாய் விட்டாரு மணிக்கு நான் போயிட்டு வந்தேன். சரி, நான் போகக்கூடிய வந்து கானகமணி சுவாமி உண்மைதான். நான் ஊரு வேலை சென்று போனேன். எனக்கு நிம்மதி கிடைக்குமோ, தண்ணி கிடைக்குமோ, யாராவது தாய் மாதிரி வந்து என்னை ஆதரிப்பாங்களா, என் மக்களை கூட்டிட்டு போற அம்மானு கூப்பிடுவாங்களா? தேவி, நான் போகக்கூடிய வழி வந்து கானக வழி, காட்டு வழி. உண்மைதான். எனக்கு நாய் நரியும் காத்த பூத்துமா, எனக்கு என்ன நடக்குமோ, எனக்கு துன்பம் வருமோ? நான் ஏழை மக்களை கூட்டிட்டு கானக வழி நான் போகும்போது நான் அதனமான கானகத்துல புகுந்து நான் மக்களை கூட்டிட்டு போயிட்டு வரேன். நான் போயிட்டு வந்துக்கணும் ஒரு ஆதரவு சொல்லி போயிட்டு வான்னு சொல்லி எனக்கு சந்தோஷம். சரி, அழ வேண்டாம். சரி, அப்படியே ஒரு தாய்மொழி செல்வா எழு. என் மகனுக்கு நான் அறிவுரை சொல்கிறேன். எழுமா எழு. தேவி கண்ணே நினைச்சாங்கறா பெரியவர் சொல்லியிருக்கிறாங்க, கழுத்தாம்படியாம் போனா வகுத்தாம்படியாம் தான் பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. இனி அவள் வகுத்திலே பிறந்தவள், 7 பேருக்கு நீதான் மூத்தவன். உன் தாய்க்கு எந்த கஷ்டம் வராமல், உன் தம்பிமார் உன் தங்கைமாருக்கு எந்த கஷ்டம் வராமல் உன் பாட்டி வீடு சென்று அந்த சில காலம் இருங்கள். நம்ம நாட்டுக்கு மழை வந்தால் மந்திரி அனுப்பி உங்களை அழைத்துக் கொண்டு வருகிறேன். உன் தாய்க்கு பத்திரமா கைத்துணை இருக்கிறாயா? அது சென்று வருகிறீங்களா? போயிட்டா தேவி, போயிட்டா. கூட்டிட்டு வரோம்மா. பாய் சொன்னாலே
இந்த காடல் வழி சென்று வந்திருக்கிறேன். காதாம் வழி நடந்த கால்கள் புண்ணு நோய்கின்றது, தூரம் வழி நடந்த தொடர்கள் புண்ணு நோய்கின்றதுன்னு கேட்கிறீங்க சுவாமி. கண்ணே பசி போக்கணும். இந்த இடத்து காடகத்துல வந்திருக்கேன் நம்ம. கண்ணே கண்ணனுக்கு காரா பாடந்த
இருக்கக்கூடிய இந்த கானகத்துல வந்திருக்கிறோம். சற்றே ஓய்வெடுத்து பச்சை ஆலமரம் இருக்கின்றது. அந்த பச்சை ஆலமரம் தடியில சற்று ஓய்வெடுத்து செல்லுவேன். காதாமணி நடந்த கால்கள் புண்ணு நோக்கின்றது. தூரமணி நடந்த தொடர்கள் பின்னு நோக்கின்றது. பச்சை ஆலமரத்தால சற்று ஓய்வெடுத்து செல்லலாம் கண்ணே. பச்சை ஆலமரம் இருக்கிறது. ஆலமரத்தில் அவர்கள்